ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரமணன், அஸ்ட்ராலஜர். பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நெடுநாள் கழித்து உங்களை இந்த காணொலியில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எல்லா ராசிகளுக்குரிய பலன்கள் சனீஸ்வரருடைய பெயர்ச்சியை நோக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் ரிஷபராசி அன்பர்களை பற்றி பேசுவோம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு கிருத்திகை 3 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உள்ளது இந்த ராசியில. இது சுக்கிரனுடைய வீடு, ஸ்திர வீடு. இவங்க ஸ்திர ராசிகள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்கள்ட்ட இருந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன கற்றுக்கணும்னாக்க, டிசிப்ளின்டாக எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரின்சிபல்டு லைஃப், ஒரு கோல் இருக்கும் வாழ்க்கையில். வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காத ஒரு நபர்கள், அந்த பிரின்சிபல் லைஃப்லேருந்து வெளியில் வராத நபர்கள். இவங்க கூட நம்ம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிசிப்ளின் லைஃப்பும் பெட்டர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டிங் பீப்புள். இவங்க ஆர்ட் ஃபீல்டில், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில், டீச்சிங் ஃபீல்டில், ஃபினான்ஸ் ஃபீல்டில், ஹீலிங் ஃபீல்டில், இது எல்லாத்துலேயுமே இவங்க ஷைன் ஆகக்கூடிய ஒரு நபர்கள். இவங்க பேசிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அந்த ட்ரெஸ்ஸை ரசிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, மியூசிக்காக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சினி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த ஒரு அமைப்பு இருந்தால்தான் அவங்களுக்கு ஒரு இது வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு அமைப்பு நேச்சுரலாக உண்டு. இது காலபுருஷன்ல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுடைய வாக் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது நேச்சுரல் கிஃப்ட் இவங்களுக்கு. முக அமைப்புங்கிறது 2ஆம் இடம். இந்த முக அமைப்பும் இவங்களுடைய வாக்கும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பாதகஸ்தானத்துல சனீஸ்வரர் இருந்தார். அதுல இருந்து இவங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வந்தார். மூல திரிகோண ஸ்தானமான இடத்துல கும்பத்துல இருந்தார். ஸோ இந்த காலகட்டம் 5 வருட காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி நபர்களுக்கு. இப்போ அந்த சனீஸ்வரர் அதை தாண்டி மீனத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் இவங்களுக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுல சந்தேகமே கிடையாது. இது 11ஆம் இடம்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு லாபஸ்தானமாக போகிறது. லாபஸ்தானத்துல சனீஸ்வரர் உட்கார்ந்து இவங்களுடைய 5ஆம் இடத்தை நேர் பார்வையாக பார்க்க போகிறார். அதே மாதிரி இவங்க ராசியை பார்க்க போறார். இவங்களுடைய 8ஆம் இடத்தையும் சனீஸ்வரர் பார்க்க போறார். இப்போ ஒரு இடமா பார்ப்போம். இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் திங், மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். அதுல சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு ராசியில இருந்த குரு பகவான், 8 குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு மே மாசம் மாறிடுவார். மாறும் பொழுது இன்னும் ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால முதல்ல மூத்தவர்களுடைய ஆரோக்கியமும் இதுவும் இம்ப்ரூவ் ஆயிடும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் நியாயமாக இவங்களுக்கு கிடைக்கணுமோ, எதெல்லாம் டிலே ஆயிட்டு இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, சனீஸ்வரரோட விஷயத்தை கொடுக்கும் பொழுது மொத்தமாக உங்க கைக்கு சேர்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன ஆகுனாக்கா, பை பார்ட்டா வரும். ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டா வரும், இல்ல 3 இன்ஸ்டால்மெண்ட்டா வரும், இல்ல டிலே ஆகி வரும். ஆனா கண்டிப்பாக வரும். அதுல சந்தேகம் கிடையாது. இப்ப இவங்களோட 5ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியம், அதே மாதிரி இவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, மற்றபடியான விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடலாம். அவங்க தெளிவாயிடுவாங்க. அங்கேருந்த கேது பகவானும் மூவ் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த வருஷம் காத்திருக்கு. 5ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்குறாருங்கிறதுனால ஒரு வார்னிங் என்னதுனாக்கா, எந்த வகையான ஸ்பெக்குலேஷனும் பண்ணாதீங்க. ஸ்பெக்குலேஷன் பண்ணீங்கன்னாக்கா மாட்டிப்பீங்க. தயவு செஞ்சு ஸ்பெக்குலேட் மட்டும் பண்ணாதீங்க. ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸை நோக்கி போகாதீங்க. உங்களுக்கு மீதி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு
அதே மாதிரி நீங்க க்ஷேத்ராடனம் போகணும்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால, அதாவது உங்களையே பார்க்கறதுனால சனீஸ்வரர் உங்களுடைய தேவைகளை குறிக்கணும். முதல்ல நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து பேசிக் நெசசிட்டி என்ன இருக்கோ அதை வந்து பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணி அதற்குள் வாழ்வதற்கு நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க வந்து ரொம்ப கவனிச்சு பார்த்துக்க வேண்டிய ஒரு காலம். ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் பண்ணல அப்படின்னீங்கன்னாக்கா அதை மிஸ் பண்ணாம பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடல் பயிற்சிகள், யோகா மாதிரியான பயிற்சிகள், வாக்கிங் எது பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை பண்ண ஆரம்பிங்க. பண்றது விட்டுருத்துன்னா பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம், பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவு கலாச்சாரம் இதையும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. இப்போ வந்து சனீஸ்வரர் பார்க்கக்கூடியது உங்க ராசிங்கிறதுனால உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணுங்கிறது சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய 8ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறாரு. 8ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு 2ஆம் இடம். அதே மாதிரி அது வந்து ஒரு ரகசிய ஸ்தானம், ரகசியமான எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்த வந்து குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வரும். யார் எதிர்ப்பு அப்படிங்கிறது கண்கூடா நமக்கு வந்து தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி உங்க பார்ட்னர் கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம், அவங்களுடைய ஃபண்ட் ஃப்ளோ, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து சனீஸ்வர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குனாக்கா, மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து ஜூன் 18 வரைக்கும் நேர் நோக்கி போகிறார். அப்போ அந்த காலகட்டம் வந்து இன்னும் ராகு கேதுக்கள் வந்து பெயர்ச்சி ஆகல அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதே மாதிரி குரு பகவானும் உங்க ராசியிலேருந்து மூவ் ஆகல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் பீரியட். அதாவது மார்ச் 29லேருந்து ஆரம்பிச்சு ஜூன் 18 வரைக்கும், மே மாசமே பயிற்சி ஆயிடுறார். இருந்தாலும் நீங்க வந்து ஜூன் 18 வரைக்கும் அந்த வார்னிங்கை வச்சுக்கலாம். ஏன்னாக்கா பூரட்டாதியிலேயே தான் இருப்பார் சனீஸ்வரர், அதை விட்டு அவர் போகலை. ஸோ அந்த காலம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய மேஜர் டெசிஷன் நீங்க ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாக்கா அதை தாண்டி எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ஜூன் 18லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தொழில்ல வந்து என்னெல்லாம் இன்னல்கள் இருந்ததோ அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களை வந்து நீங்க வந்து திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் வந்து இந்த நேரத்துல வந்து நடக்கும். அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறீங்க. என்னடா இது, போன வருஷமும் இப்படிதான் சொன்னாங்க, போன வருஷம் நடந்த மாதிரி இப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடாதீங்க. அதை பண்ணினீங்கன்னாங்க, ரிப்பீட்டடா பண்ண வேண்டிய வந்ததுன்னா பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து லாபகரமாக முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஏன்னா 11ல தான் சனீஸ்வரர் இருக்கார். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கையில கொண்டு வந்து கொடுத்துருவார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயினா ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ தொழில் பார்க்கும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துலயே வந்து சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம், ஏதாவது எனக்கு இந்தந்த ஸ்டாஃப்லாம் வேணும், எனக்கு இந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டீம் ஒர்க் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் வந்து நிறைய வரும் உங்களுக்கு, தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் வந்து இப்போ வந்து ராகு பகவான் வரார். இது வந்து ஒரு பெரிய catch-20 catch-50 அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு செக் அண்ட் மேட் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ராகு பகவான் வந்து எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சனீஸ்வரர் வந்து ஏன் விரிவாக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மேஜர் டெசிஷன் எதுவும் வந்து இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுக்காதீங்க. அதாவது ஜூன் 18லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஓரியன்டா, எக்ஸ்பான்ஷன் ஓரியன்டா,
இல்லை பார்ட்னர்ஷிப் ஓரியன்டான ஒரு மேஜர் டெசிஷனை தயவு செய்து எடுக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நவம்பர் 28லேருந்து நீங்கள் வந்து ஏப்ரல் இயர் எண்ட், அதாவது தமிழ் வருஷ பிறப்பு, அடுத்த வருஷ பிறப்பு இயர் எண்டுக்குள்ள நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுமூகமான சூழலும் வரும், அமைப்பும் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்ட்னர் அப்படின்னு யோசிக்கும் போது, பார்ட்னருக்கு வந்து 2ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரரும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்ட்னரோட ஹெல்ப்னால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ப்ராஃபிட்டபிளாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து முதியோர்கள், அதாவது தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ வீட்டில், அவங்களுடைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த இடத்த வந்து சனீஸ்வரர் மட்டும் பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 7ஆம் பார்வை, சுப பார்வை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், வெல்பீயிங் எல்லாமே வந்து நல்லாயிடும். அவங்கள பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய சூழல் இப்போ இல்லை. ஆனால் என்னதுனாக்கா, இந்த ஒரு மார்ச்ல இருந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிற பீரியட் மட்டும் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வக்கரமாகக்கூடிய காலமும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய மூத்தவர்கள், அக்கா, அண்ணன் யார் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்காரு, சனீஸ்வரருடைய ஆல்மோஸ்ட் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவங்களையும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டே தான் இருக்கும். மற்றபடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 99% பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 8 வந்து உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் போகிறாரு. அதே மாதிரி ராகு கேத்துக்கள் உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து விலகுறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு சனீஸ்வரருடைய கான்ட்ரிபியூஷனையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 99% இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நன்றி.